கோவை மாநகராட்சி மேயராக திமுகவின் ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். தனியார் மண்டபம், கண்ணீர் சமாதானம் என விறுவிறுப்பாக நடைபெற்ற மேயர் தேர்தல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருமதி கே ரங்கநாயகி என்னும் நான் 100 வார்டுகள் கொண்ட கோவை மாநகராட்சிக்கு 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் 96 இடங்களில் வெற்றி பெற்றன. இதனைத் தொடர்ந்து 19வது வார்டு திமுக கவுன்சிலரான கல்பனா ஆனந்தகுமார் மேயராக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் கவுன்சிலர்கள் மத்தியில் கல்பனாவிற்கு எதிர்ப்பு எழுந்ததால் கடந்த மாதம் உடல் நலத்தை காரணம் காட்டி மேயர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து புதிய மேயருக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் அப்பதவியை கைப்பற்ற பெண் கவுன்சிலர்களிடையே கடும் போட்டி நிலவியது. இந்நிலையில் திமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகி அறிவிக்கப்பட்டார். ஆனால் மாநகராட்சியில் அனுபவம் வாய்ந்த சீனியர்கள் பலர் இருந்த நிலையில் முதல் முறையாக கவுன்சிலரான ரங்கநாயகிக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. மேயர் வாய்ப்பை எதிர்பார்த்திருந்த கோவை மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு கண்ணீர் விட்டு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இதனிடையே திருநெல்வேலி மேயர் தேர்தலில் கட்சி தலைமை அறிவித்த வேட்பாளருக்கு எதிராக திமுகவை சேர்ந்த பவுல்ராஜ் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தது உட்கட்சி பூசலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இதேபோன்று கோவையிலும் நடக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருந்த திமுக தலைமை மேயர் தேர்தல் அன்று காலை 8 மணிக்கே கவுன்சிலர்கள் அனைவரையும் தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றது. மண்டபத்திற்குள் அனைவரையும் ஒன்றாக அமர வைத்து அமைச்சர்கள் KN நேரு மற்றும் முத்துசாமி அறிவுரைகளை வழங்கினர். இக்கூட்டத்தில் முன்னாள் மேயர் கல்பனா பங்கேற்காத நிலையில் மீனா லோகு கண்ணீர் சிந்தியபடியே அமர்ந்திருந்தார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த 63வது வார்டு கவுன்சிலர் சாந்தி முருகன் நீண்ட காலமாக கட்சிக்கு உழைத்தவர்களுக்கு ஏன் வாய்ப்பு வழங்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அவரை பேசவிடாமல் சக கவுன்சிலர்கள் அமைதிப்படுத்திய நிலையில் அமைச்சர் KN நேருவும் சாந்தி முருகனை சமாதானப்படுத்தினார். ஒரு வழியாக திமுக வேட்பாளர் ரங்கநாயகி வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவரை எதிர்த்து 11 மணி வரை யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இதனைத் தொடர்ந்து கோவை மேயராக ரங்கநாயகி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் வெற்றி சான்றிதழ் வழங்கிய நிலையில் அமைச்சர்கள் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். திருமதி கே ரங்கநாயகி என்னும் நான் சட்டமுறைப்படி கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இதனைத் தொடர்ந்து ரங்கநாயகியை அமைச்சர்கள் மேயர் இருக்கையில் அமர வைத்து செங்கோலை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு மேயர் வேட்பாளர் தேர்வு தொடர்பாக யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்று கூறினார். அவங்க பகுதியில் இந்த வேலைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்றாரு. பொதுமக்களுடைய தேவையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நீங்களா சொல்றீங்க அதுக்குதான் அந்த மாதிரி இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு பேச்சா? நீங்க ஒரே நிமிஷம், இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க நீங்க உள்ள போய் பார்த்துட்டு அப்புறமேல இந்த கேள்வி. மேயராக பொறுப்பேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ரங்கநாயகி அனைவரையும் அரவணைத்து செல்வேன் என்று நம்பிக்கை அளித்தார். நான் இப்பதான் பொறுப்பேற்றிருக்கேன். இன்னும் கோவை என்னோட வார்டை பத்தி தான் எனக்கு முழுசா தெரிஞ்சிருக்கும். நான் இனி ஒவ்வொன்றா எல்லாரோடய நான் கலந்து ஆலோசிச்சு எது அவசியம் எது அவசரம் இதெல்லாம் எல்லாரோடைய சொல்லுக்கும் நான் செயல்படுவேன். திருநெல்வேலி போன்று கோவை மேயர் தேர்தலில் உட்கட்சி பூசல் அம்பலமாகவில்லை என்றாலும் அமைதியாக அதிருப்தி இருந்துள்ளது.
எனவே இப்பனிப்போரை மேயர் ரங்கநாயகி சமாளிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.